வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் ஒரு தமிழ் தேசியவாதி. இப்பொழுது நம்ம எதை பார்க்க போறோம்னாக்கா, இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த முறை 2026ல மொத்தம் எல்லாரும் கூறக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் டிவிகே அண்ட் என்டிகே, அப்புறமா தோல் திருமாவளவனோட அவரோட கட்சியும் சிறுத்தை கட்சியும் இவ்வளோ கட்சியும் இதில் இப்போ போட்டி போட போகுதுன்ட்டு. ஸோ இதில் சில கட்சிகள் சில கூட போயிடலாம். ஏடிஎம்கே, பிஜேபி கூட இருக்கு. அதே மாதிரி தோல் திருமாவளவன் அவர்கள் இப்போ டிஎம்கே கொடுக்குறாரு. அதே மாதிரி டிவிகே, நாம் தமிழர் கட்சி ரெண்டுமே தனித்து நிற்குதுன்றாங்க. சரி, இவங்க உண்மையிலே தனித்து தான் நிற்கிறாங்களா? அப்படி இல்லையா இவங்களோட கொள்கையை வச்சு நம்ம இவங்களை ஒதுக்கி பார்த்தாக்கா, ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், நாம் தமிழர் தவிர. ஏன்னா இவங்க எல்லாரும் ஏற்கக்கூடியது இதுக்கு முன்னாடி எல்லா கட்சியுமே இந்த திராவிடத்தை பக்கம் தான் ஒதுங்கி போய் நிக்குது. திராவிடனா என்னன்னு இன்னைக்கு பேசுவோம், முழுமையாக பேசுவோம், நிதானமாக பேசுவோம். இந்த காணொலியை முழுதாக பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைனாக்கா நீங்க நடிகரை பார்த்தோ இல்ல ஆளும் அரசாங்கம் நல்லாதான் ஆட்சி பண்ணு சில பேர் சொல்ற வார்த்தைனால இந்த ஒரு நல்ல ஒரு இனிப்பான வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்களோட ஓட்டை போடுவீங்க. உங்களோட ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து எனது தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்பொழுது போகலாம் வீடியோக்கு. இந்த திராவிடனா முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். இப்பொழுது யார் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை தவிர மீதி எல்லா கட்சியும் திராவிடத்தை ஏற்றுக்குது. பிஜேபியும் ஏற்றுக்கல, பிஜேபியும் தவிர்க்குது, மீதி எல்லா கட்சியும் ஏற்றுக்குது. அதிமுகவும் ஏத்துக்குது, டிஎம்கேவும் ஏத்துக்குது, அதே தோல் திருமாவளவன் அவர்களும் ஏத்துக்கிறாரு. இப்ப விஜயும் திராவிடத்தை தான் பேசுகிறார், பெரியாரை தான் தூக்குகிறார். அதனால் இவரும் திராவிடத்தை தான் ஃபாலோ பண்றாரு. சோ இப்போ திராவிடனா என்னன்னாக்கா, முன்பு வந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல அங்க பிற மொழியாளர்கள் சொல்ல முடியாது, எல்லா மொழியாளர்களும் வாழ்ந்தாங்க. தமிழர்களும் வாழ்ந்தாங்க, கன்னடர்களும் இருக்காங்க, அங்க சில பேர் கன்னடர்களும். ஆனா மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது. எதுக்காக? அந்தந்த ஊர்ல மொழிகள் வாழும் நபர்கள் அதிகமாக எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்தந்த ஊர் ஒதுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகத்துல கன்னடர்கள் அதிகம் வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு கர்நாடகா ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் தமிழர்கள் வாழ்றாங்க, அங்கேயும் தெலுங்கர் வாழ்றாங்க, அங்கேயும் மலையாளிகள் வாழ்றாங்க, எல்லாரும் வாழ்றாங்க. ஆனா அங்க கன்னடர்களுக்கு அங்க ஒரு அவங்களுக்கு அரசியல்லையும் சரி எல்லாத்துலயும் அவங்களுக்கு தான் பங்களிப்பு அதிகமா இருக்கணும். ஏன்னா அது கன்னடர்களோட ஊருன்ட்டு அதை ஒதுக்கியாச்சு அவங்களுக்குன்ட்டு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழர்களுக்கு போய்க்கணும், ஆனா தமிழர்களுக்கு போல அந்த கதையை இருக்கும். இப்ப தெலுங்கர்களோட ஊரு தெலுங்கானா, ஆந்திரா, முன்பு ஆந்திரா இருந்து இப்ப தெலுங்கானாவும் இன்னொரு ஊராக மாறி இருக்கு. 2 ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த 2 ஸ்டேட்லயுமே தெலுங்கர்கள் தான் ஆட்சி பண்றாங்க, இங்க கன்னடர் தான் ஆட்சி பண்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி பண்ணல. அங்க மட்டும்தான் திராவிடங்கிற ஒரு சொல் ஒலிக்கப்படுது. ஆனா மீதி இருக்கிற இந்த கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் அதுக்கப்புறமா கேரளாலையும் இந்த 3 இடத்தையும் சேர்ந்ததான் திராவிடம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இவங்க சொல்ற விஷயம் இது. ஆனா உண்மையில இது இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அங்க கன்னடரா இருக்காங்க, தெலுங்கரா இருக்காங்க. ஆனா இங்க மட்டும் தமிழர்களாவே இருக்காங்க சில பேர். ஆனா இவங்களை மடை மாத்தி சில பேரை இவர்கள் திராவிடம் என்று கூற பார்க்கிறார்கள். இதுல நான் இனவாதத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க யாருமே. இது இனவாதம் கிடையாது, இருக்கிற ஃபேக்ட் இது. இந்த ஃபேக்டை வச்சுதான் இன்னைக்கு அரசியல்ல அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை வகுத்து அங்க இருக்கிற மக்கள்களை திராவிடம் சொல்லி இவங்க பிரிக்க பாக்குறாங்க. திராவிடம்னா என்னன்னாக்கா, இப்ப வரைக்கும் திராவிட ஆட்சின்னு ஒண்ணு நடக்குது. அந்த ஆட்சியில யார் ஆண்டாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த திராவிடத்தை எதிர்த்து ஏத்துக்குன்னு வந்தாங்க இல்லைங்களா, அவர்கள் யாருன்னு என்று பாருங்க. கொஞ்சம் இப்படியே பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு இவங்க யாரு, கருணாநிதி குடும்பத்தவர்கள், அவர்களும் தெலுங்கர் தான். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு இவ்வளவு கூட வேண்டாம், அவங்களும் தெலுங்கர் தான். அதே மாதிரி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவர்களுக்கும் திராவிடம் தேவைப்படுது. ஏன்னா அவர்களும் பிற மொழியாளர். அதே மாதிரி எம்ஜிஆர், இவருக்கும் பிற மொழியாளர், அதனால திராவிடம் தேவைப்பட்டது. ஆனா தமிழனுக்கு எந்த திராவிடமும் தேவையில்லை. நாங்கள் திராவிடத்தை யூஸ் பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்களுக்கு தமிழங்கிற எங்களுக்கு ஒரு இனம் இருக்கு. அந்த இனத்தை வச்சு எங்க இனம் தமிழரோட இனம் தான், தமிழ் இனம் தான். கன்னடருக்கு கன்னட இனம், தெலுங்கருக்கு தெலுங்கு இனம், அந்த மாதிரி தமிழருக்கு தமிழ் இனம். திராவிடங்கிற சொல் மிகவும் இது ஒரு இடத்துல இருக்கிறதுனால இப்படியா இருக்கு. சப்போஸ் இப்போ கர்நாடகத்துல யாராச்சும் ஒருத்தர் தெலுங்கரோ இல்ல தமிழரோ ஆள முடியாது. ஏன்னா அங்க தூயமா அவங்களுக்கு கிளீனா தெரியுது, இங்க கன்னடர் தான், கர்நாடகா கன்னடர்கள் தான், அவங்க கிளீனா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. அதனாலதான் அங்க வேற மொழியோட ஆட்சி நடக்கல. இன்னும்
ஆனா இங்க திராவிடங்கிற பேர்ல இவங்க இதுக்குள்ள ஒளிய பாக்குறாங்க. யாரு? தெலுங்கர்கள். இதை நான் ஏன் இப்ப தெலுங்கர்கள் திராவிடத்துக்குள்ள ஒதுங்க பாக்குறாங்க, ஒளிய பாக்குறாங்கன்றனாக்கா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. என்ன பேசுறாரு அவரு? அவர் பேசின வீடியோவை நான் கிடைச்சா போடுறேன் செய்யல. ஆனா பேசின விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு மீடியா போட்டுறாரு. யார் மேல விமர்சனம்னா சீமான் அவர் மேல விமர்சனம். என்ன விமர்சனம்? அந்த விமர்சனம் நான் தமிழர். அவர் பேசின ஸ்லாங் இப்படிதான் பேசினார். நான் தமிழர். குரலும் இப்படிதான் பண்ணாரு. நாம் தமிழர். என்ன நாம் தமிழர்? இதான் இந்த பருப்பெல்லாம் வேகாத தம்பிங்க. வால் தான். எந்த வாள்? விஜயநகர பேரரசோட வால் தான். நீ யாரை குறிப்பிடுறத திராவிடர்கள்ட்டு? நீங்க யார் திராவிடர்கள்? நீங்க கன்னடர் தான் ஆட்சி பண்றாங்களா, இல்ல தெலுங்குல தான் ஆட்சி பண்றாங்களா, இல்ல மலையாளி எதனா ஆட்சி பண்றாங்களா? ஏன் நீ எங்களை தானே சொல்ற, தெலுங்கரங்களை தானே சொல்ற ஆட்சி பண்ற? அது டைரக்டா எங்களை சொல்ற. தப்பா? நான் உங்களை டைரக்டா சொல்ல வேண்டியது தேவையில்லை. நீ தான் டைரக்டா சொல்லணும். இவ்வளவு நாளா தெலுங்கர்கள் திராவிடம் 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 சொல்லிட்டு தமிழர்களோட வரலாறையும் சரி, தமிழர்களோட வளத்தையும் சரி எல்லாத்தையும் திருடி கொண்டு இந்த திராவிடத்துக்குள்ள போட்டுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை திராவிடம் திராவிடம்னு பேசி 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 உங்களை பதாருக்குள்ள இந்த எலிங்களெல்லாம் தட்டி 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 எழுப்பின போது இந்த சாட்டையும் சீமானும் தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தரும் தட்டின தட்டுல இன்னைக்கு நீ வெளியே வந்து முடிச்சு நின்று பாக்குற இப்படி எலி மாதிரி இன்னைக்கு வந்து நின்று பார்க்கும்போது சூடும் சொரணையும் ஏறுது. இப்படி இன்னைக்கு திராவிடன் பேசினா ஏறுது. ஏன்னாக்கா திராவிடன்னு ஏன் என்னையே பேசுறோம். திராவிடன் 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 திராவிடன்னா தெலுங்காச்சு நம்ம தானே கோவம் வந்துச்சு. உண்மையான இனவாதி யாரு திராவிடன்ல? கோவம் வந்துச்சு. இன்னைக்கு கோவம் வந்து வெளியே வந்து பொங்கிட்டான் திராவிடன். இப்ப தமிழன்னு பேசினா டைரக்டா எங்களே பேசலாம். ஆனா திராவிடன்னு பேசி அவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கணும். திராவிடங்கிற ஒரு பேரு. ஆனா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழர் இருக்கிறாங்க. தமிழர்கள் ஆட்சி நீங்க நடத்துக்கிறீங்களா? எப்ப வரைக்கும் எப்ப ஆச்சு நடந்தது? கடைசியா ஒரே ஒரு ஆட்சி காமராஜரோட ஆட்சி மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கு மேல இந்த திராவிடங்கிற ஒரு பேரை வச்சுக்கின்னு இதுக்கு பின்னாடி தெலுங்கோட ஆட்சி மட்டும் தான் நடந்துச்சு. இன்னைக்கு திருவண்ணாமலை யார் பக்கம் இருக்கு கோயிலு? இந்த திருவண்ணாமலை ஃபுல்லா சுத்தி யார் பக்கம் இருக்கு? எல்லாம் உங்க கட்டுப்பாடுல தான் இருக்கு. இன்னைக்கு அங்க வந்து வாங்குற இடம் நிறைய பேர்கிட்ட இருக்கிற எல்லாமே இன்னைக்கு அங்க திராவிடர்களோட கையில தான் இருக்கு. நாங்க சொல்லப்ப திராவிடர்னு, நீங்க தான் அந்த திராவிடர் பேர் இருந்தது. அதனால உங்களுக்கு திராவிடர்னே பேர் வைப்போம். எங்களுக்கு அந்த மாதிரி இனப்பேறுபாடு வானா. நாங்க எந்த இனத்தையும் வெறுப்பதில்லை. தமிழ் தேசியவாதிகள் எந்த இனத்தையும் வெறுப்பதில்லை. எல்லாரையும் ஏத்துக்கிறோம். அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்கள ஆள விடுங்க. அவங்கவுங்க ஆண்டுகிட்டோம். இப்போ உங்களுக்கு ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு, 2 ஸ்டேட் இருக்கு. முதல்ல ஒன்னா இருக்கு, இப்ப 2 ஸ்டேட்டா இருக்கு. 2 ஸ்டேட்லயும் தாராளமா போய் வாழுங்க, தாராளமா ஆளுங்க. இங்கேயும் வாங்க, தாராளமா ஆளுங்க, தாராளமா வாழுங்க. யாரும் உங்களை வாழ சொல்ல. ஆனா ஆளக்கூடிய தன்மை அந்தந்த மாநிலத்துக்கு அவங்கள்ட்ட கொடுங்க. அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது அவ்வளவுதான். அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள ஆள விடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு மொழி வழி மாநிலம் பிரிக்கணும்? நீங்க வந்து இங்க ஆள்றதுக்கு பிரிக்கவே தேவையில்லை. ஏன்னா அன்னைக்கே மொழி வழி வாரினும் பிரிச்சாச்சு. ஏன் பிரிச்சாங்க கொஞ்சமா சிந்திச்சு பாரு. இன்னைக்கு திராவிடங்கிற பேர்ல நீ உள்ள வந்து தமிழர்களும் துரோகம் பண்ற, அவ்வளவுதான். வேற ஒன்றும் உன்னால பண்ண முடியாது. மக்களே இதை கிளீனா பூர்த்தியாக நிதானமாக புரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்னாக்கா, இங்க விஜயோட கட்சிக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. இத்தனை பேர் கட்சி இத்தனை பேர் மோதல்லாம் இங்க கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலையா அவங்க நிலைச்சு நிக்க வச்சிருக்கிற ஒரு பேர் என்னன்னாக்கா திராவிடம். அதற்கு எதிராக தமிழ் தேசியம். இந்த 2 நடுவில் மட்டும்தான் போட்டியே. இந்த 2 பேருக்கு நடுவில் நடக்கிற போட்டிக்குள்ள இதுல உள்ள போது கொலாப்ஸ் பண்ணி ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஓட்டு முறை மாற்றங்களை ஓட்டு இப்ப நம்ம இவங்களுக்கு போல அவங்க போல நினைக்கிற ஓட்டு மாற்றத்துல ஒரு மாற்றம் வரணும்னு இன்னைக்கு ஒரு புது கட்சி வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுல புது கட்சி வந்த கட்சியே சரி ஒரு கொள்கை கோட்பாடோட வந்திருந்தா கூட நம்ம அந்த கட்சியை ஆமா நேர்த்தியா வந்துச்சுன்னு யோசிக்கலாம். இந்த கட்சி ஒரு கொள்கை கோட்பாடோட வரல, கொள்கையும் பேசல. கொள்கை என்னன்னு கேட்டா ஏங்க நம்மளுக்கு கொள்கை இல்லாத வராங்களோ என்று இவங்க சொல்றாங்க. நம்மளாம் என்ன அப்படியே வந்தோம்? நம்ம தான் வர்ற மூலவே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லிட்டு நாங்க வந்தோம். என்னப்பா இது மட்டும் தான் கொள்கையா? இதோட முடிஞ்சோட நினைக்கிற கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ட்டு. கொள்கை என்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாட்டை ஆளணும்னா அதுக்கு எப்படியாப்பட்ட கொள்கை வேணும் தெரியுமா? தமிழ் தேசியவாதிகள் எவ்வளவு வருஷமா வந்துட்டாங்க? 10 வருஷமா தான். 10ல இருந்து இந்த 11 வருஷமா தான் கஷ்டப்பட்டு இதுக்கு மேல வந்து நின்றுக்கிறாங்க தமிழ் தேசியவாதிகள். ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் தேசியவாதிகள் நிக்கும் போதவே நீ என்ன பண்ற? வெளியே வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2ம் இரு கண்கள். 2 எப்படி இரு கண்களா மாறிடும்? 2த்துக்கும் தனித்த கொள்கை இது. 2 இனத்திலயும் வேறுபாடு இது. 2 இனத்துக்கு முதல்ல இந்த திராவிடங்கிற ஒரு இனமே கிடையாது. இது பொய்யான ஒரு பொருட்டு. இது ஒரு விஷயமே இல்ல. திராவிடங்கிற ஒரு சொல்லே இல்ல. இந்த திராவிடங்கிற சொல் வந்து எப்பதான் வந்துச்சு? பிற மொழியாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய தன்மை வேணும் என்று மனிதர்கள் நினைத்தனாலதான் அவங்க ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. தமிழருங்கிற வார்த்தையை பிற மொழியாளர்கள் வாயில் வரவில்லை. வெளியில இருந்து வந்த வாயில
தமிழருங்கிற வார்த்தை வரல. அவன் தமிழர்னு பேசினான். அந்த தமிழரை மாத்தினிக்கு திராவிடரா மாத்தினுக்கிறான். அவ்வளவுதான். ஒரு டீ போட்டா அங்க திராவிடரா மாறும். இந்த விஷயத்த மாத்தி தமிழனை தன் நாடை வாழ விடாம நீ திராவிடங்கிற பேர்ல வெளியில இருந்து வந்து இன்ன வரைக்கும் அந்த நாட்டை ஆண்டு அந்த மண்ணில் ஒரு நிலையான ஒரு ஆட்சி இல்லாத மாத்திட்டீங்க. மண்வள கொலை, மீத்தேன் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்குது. எனக்கு ஏரியில அதுக்கப்புறமா ஆத்துல இருக்கிற மணல் அல்ற வரைக்குமா ஒரு மண்ணின் மைந்தனுக்கு மனசு வரன்னு நினைக்கிறீங்கன்னா, அவன் ஆத்துல இருக்கிற மண்ணுல இருந்து கோயில் சண்டையில இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண தயங்க மாட்டேங்கிறாங்க. ஜனங்களுக்கு எதெல்லாம் தேவையே இல்லாத விஷயமோ அதை முன்னாடி எத்தனை வருது. எது தேவையில்லைன்னு ஜனங்க எல்லாத்தையும் வெறுக்கிறாங்களோ அதுதான் முன்னாடி எத்தனை வருது. எது ஜனங்க வேணாங்களோ அது தூக்கின்னு போயிருது அவ்வளவு தூரமா. இதுதான் இந்த திராவிடம் பண்ற வேலை. திராவிடனா என்னன்னா சிம்பிளா கிளியரா கரெக்டா சொல்லணும்னா இதுதான். திராவிடம் என்கிற ஒரு சொல் தமிழரை குறிக்காது. திராவிடம் என்கிற சொல் தெலுங்கரை தான் குறிக்கும். அது தெலுங்கர் தமிழரோட ஊரை அவர்கள் நாடை ஆள்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகடக்காய். அவ்வளவுதான். அந்த வார்த்தை இதுதான் பேச முடியும். அந்த வார்த்தை தமிழர்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நான் திராவிடனா எப்படின்னு இருக்க முடியாது. நீ தமிழனா தான் இருக்குவேன். கன்னடன் தான், தெலுங்கன் இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது ஏதாச்சும் வெட்கப்படக்கூடிய விஷயம் இதா? எதுவுமே கிடையாது. தன் இனத்தை குறிப்பதற்கு தமிழர் தான், தெலுங்கர் தான், கன்னடர் தான். இங்க திராவிடங்கிற சொல் எதுக்கு? யாரும் ஏத்துக்கல இந்த திராவிடங்கிற சொல்ல. சரியா? இந்த திராவிடங்கிற சொல்ல யாரும் ஏத்துக்கல. அதுக்கப்புறமா நீ சொல்ற உன் கொள்கை தலைவர்னு சொல்ற நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிற பிழை எவ்வளோன்னு பாத்துக்கிறியா? அவங்க பண்ண என்னென்ன தப்புகளெல்லாம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு? சும்மா அதெல்லாம் எடுத்து பேசலாம். அதை நான் பேச முடியாது. நம்ம கட்சி சார்ந்த நிறைய பேர் அதை பேசி போட்டு கிழிச்சு தொங்க விட்டாங்க. இதுக்கு மேல திராவிடங்கிற ஒரு பேச்சை பேசவே கூடாது. ஆனா இந்த பேச்சை பேசவே கூடாதுங்கிற ஒரு இருந்த நிலைமையில அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்தாரு. யாரு? நடிகர் விஜய். டிவிகேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் நாங்க பிரிச்சே பார்ப்பது போறது இல்லைங்க. நாங்க ரெண்டுத்தையும் இந்த தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்கள் போலங்க. நான் இது ரெண்டுத்தையும் பிரிச்சே பார்ப்பது. பிரிச்சுதான் நம்ம பார்க்க முடியும். எப்படி நீ பிரிச்சு பார்க்குவ? இதுல கொள்கை ரீதியான வேறுபாடுகள் ரொம்ப இது. கொள்கை ரீதியான ஒற்றுமைகள் ஒண்ணுமே இல்லை. இது கொள்கையில திராவிடங்கிறது ஒரு கொள்கை இல்லையே. திராவிடங்கிற கொள்கை என்னன்னு சொல்லிட்டா இதான் சிம்பிளா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன். தமிழர் திராவிடங்கிற கொள்கை என்னன்னாக்கா இதான் கொள்கை தமிழர்களுக்கு. தமிழரோட நாட்டை ஆள்றதுக்கு இந்த திராவிடங்கிற ஒரு சொல் தேவைப்படுது. இதுவே தமிழ் தேசியம் வந்துட்டாங்க. அப்புறமா இந்த திராவிடங்கிற சொல் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். இருக்கும்னு நினைக்கிற தமிழ் தேசியங்கிற வந்துட்டு பிரிக்கும். திராவிடங்கிற சொல்லு ஏன் இருக்காது? ஏன்னா எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி வந்துடும். எல்லாருமே தன்னைத்தானே திராவிடர்கள் இல்லை, நம்ம தமிழர்கள் தான், தமிழர் தான், அவர்கள் நாட்டை அவர்கள் தான் ஆள வேண்டும். இந்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரும். ஓகே நண்பர்களே, இதோட உங்களுக்கு திராவிடம்ங்கிற சொல் என்னத்தை குறிக்கும், திராவிடனா என்ன, திராவிடனா யாரு, திராவிடத்தோட கொள்கை என்ன, என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இன்னமும் சில பாயிண்ட்ஸுகள் இருக்கு, அது வேற வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பட் அந்த விஷயத்த இன்னும் மைன்யூட்டா எடுக்கலாம். நல்ல எப்படி சொல்றது, அந்த விஷயத்த பாயிண்ட் டு பாயிண்டா இந்த திராவிடனா என்ன, தமிழ் தேசியங்கிறத ஏன் இவ்வளவு கட்சி, இந்த சைடு சீமான் ஒரே ஒருத்தர்னாங்க, இந்த சைடுல 5 பேர் வராங்க, 5ல இருந்து 6-7 பேர் வராங்க. கட்சி நிறைய கட்சி, ஆனா பவர்ஃபுல் ஆகிற கட்சி சொல்றேன். 4-5 கட்சி பவர்ஃபுல்லா இந்த தமிழ் தேசியத்தை தாக்குது. எதற்காக தமிழ் தேசியத்தை தாக்குது? எதற்காக? சீமானும் முன்னாடி பேசினாரு, அதுக்கு அப்புறம் விளக்கத்தை கொடுத்துட்டாரு. என்னன்ட்டு, நானும் முதல்ல அந்த திராவிட கூட்டத்துல தான் இருந்தேன், நானும் அதே திராவிட திருடன் தான். பேசும்போது என்ன சொன்னாரு? நானும் அதே திராவிட திருடன் தான். இதெல்லாம் பேசினாரு முதல்ல. அதுக்கப்புறமா தன் இன அழிப்பின் உச்சத்துக்கு வரும்போதோ எந்த ஒரு திராவிடனும் வந்து அங்க முன்னாடி நின்று இந்த தமிழர்களை சாவுறத யாருமே பேசல, யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கல. அன்னைக்கு உங்க தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, டிவிகேவோட தலைவர், அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு IPL நடந்துச்சு, அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா 2009ல மே 17ல இனப்படுகொலை. அந்த வருஷத்துல அவரு அந்த ஊருக்கு 2025ல தான் அது முடிஞ்சிச்சு. மே 24ல தான் IPLோட ஃபைனல் கப்பே முடிஞ்சது, ஃபைனல் மேட்ச். ஸோ அது வரைக்கும் ஜனங்களை எல்லாம் இந்த சைட் டார்கெட். அதே மாதிரி கருணாநிதி அவர் என்ன பண்ணார், மாநாடு மயிநாடுங்கிற ஒரு ஷோ எடுத்து வந்து அதையும் நடத்தி இங்க தமிழர்களோட இன அழிப்பு நடக்கிறது அப்படியே முற்றிலுமா அப்படியே அதை தடுத்து அப்படியே இந்த பக்கத்துலயே எடுத்துன்னு வந்துட்டார். அன்னைக்கு அங்கப்பா போனீங்க திராவிடர்கள் இல்லையா,
2.5 லட்சம் 3 லட்சம் பேர் சாகும் போதெல்லாம் கணக்கு வேணா 1.5 லட்சம் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். 1.5 லட்சம் தான் செத்தாங்க, 1 லட்சம் தான் செத்தாங்க, 2 லட்சம் தான் செத்தாங்கன்ட்டு. கணக்கு மட்டும்தான் இவ்வளவு செத்தவங்க எவ்வளவு பேருன்ட்டு தெரியுமா? கண்ணுக்கே பார்க்க முடியாது. 44,000 பேர் விடுதலை புலில மட்டும் செத்துருக்காங்க. இப்ப அந்த பேச்சனா அந்த பேரை சொன்னா இந்த வீடியோ பேண்ட் ஆகும். இந்த வீடியோ யூடியூப்ல இருந்து டிலீட் செய்யப்படுவாங்க. அதனால வெறும் தலைவரோட ஒரு படையிலிருந்து, தலைவர்னா தமிழ் தேச தலைவர், தமிழ் தேச தலைவர், அவர் பேரை சொல்ல விரும்பல, பேரை சொன்னாக்கா இந்த வீடியோ டிலீட் ஆகும். அவரோட கூட்டத்தில் இருந்த 44,000 போர் வீரர்களை கொன்று அழித்தது அந்த சிங்கள ராணுவம். அவர்களோட கூட்டத்தை 44,000 பேர், வெறியும் ஆர்மி கூட்டம் இது, அவ்வளவுதான். ஆனா அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் நம்ம அடுத்து பேசுவோம். அடுத்து வர வீடியோல எல்லாம் பரவாயில்ல, வீடியோ டிலீட் ஆனா கூட. பட் இந்த வீடியோ டிலீட் ஆகக்கூடாது. இந்த வீடியோல ஏன் நான் அந்த பேச்சை எடுக்கிறேன்னா, குறிப்பா திராவிடத்தை பத்தின ஃபுல் குறிப்பை குத்துக்கிறேன். அந்த குறிப்பு டிலீட் ஆயிடக்கூடாது. அதனால மட்டும்தான் நான் இப்ப அந்த விஷயத்தை பத்தி பேசல. அடுத்து அந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். அந்த விஷயத்துல தமிழர்கள் நடந்த துரோகம் என்னென்னட்டு அந்த விஷயத்துல நான் முழுக்க சொல்லுவேன். அந்த விஷயத்த முழுக்க தமிழர்களே நீங்க தான் பார்க்கணும். பார்த்து இந்த ஆட்சி தேவையா தேவை இல்லையா, இவங்க நம்ம பின்னாடி நிற்பாங்களா, எந்த இன அழிப்புக்காக நம்ம பின்னாடி நின்றுக்கிறாங்களா, நம்ம இனத்துக்காக குரல் கொடுக்குவாங்களா, இந்த திராவிட தேசங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு திராவிடத்தை பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கோம், தமிழ் தேசியனா என்னங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். இத்துடன் நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நன்றி, வணக்கம், வருகிறேன்.